ஹாய் ஹலோங்க. எல்லாருக்கும் மதிய வணக்கங்க. சஞ்சனாக்கு இன்றைக்கி நான் என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னா உளுந்து வடை செய்கிறேங்க. இல்லை வெங்காயம், குருமிளகு, அப்புறம் தம்பி வச்சுட்டு அது இதுன்னு எதுவுமே போட முடியலைங்க. கொத்தமல்லி தலையில் போட முடியல. இருக்கிறத வச்சு டக்குன்னு செஞ்சிடலான்னு மாவு அரைச்சி வெங்காயம், குருமிளகு பொடி எல்லாம் போட்டுருக்குறேங்க. இப்போ வடை போட்டு எடுத்துடலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வடை வெந்துட்டுருக்குது. இதை வடைன்னு சொல்ல முடியாதுங்க. வடை டேஸ்ட்டில் உளுந்து போண்டான்னு தாங்க சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, நடுவில் ஓட்டை போடாமல் அப்படியே போட்டுட்டேங்க. தம்பி அழுதானுங்களா, தூக்கி வச்சுட்டு அப்படியே போட்டுட்ருக்குறேங்க. இதில் என்னென்ன போட்டிருக்குறேன்னா உளுந்து மட்டும்தாங்க ஊற வச்சேன். கொஞ்சம் அரிசி, ஒரு 2 ஸ்பூனுக்கு அரிசி, 2 ஸ்பூனுக்கு துவரப்பருப்புங்க. பச்சரிசி இருந்தால் பச்சரிசி போட்டுக்கலாங்க. அப்புறம் உளுந்து இது 3 மட்டும் அரைச்சிட்டு மிளகுத்தூள் தட்டி போட்டுட்டுங்க. அப்புறம் பெருங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு சுட்டுட்ருக்குறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை சுட சுட ரெடி ஆகிடுச்சுங்க. உன்னை டீ வைக்கணுங்க. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகலாம். ஓகே, பாய்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசியும் துவரப்பருப்பும் ஊற வச்சு அரைங்கன்னு எதுக்கு சொன்னேன்னா, அளவாக தாங்க போடணும். உளுந்து வடை எண்ணெய் இழுக்காதுங்க. நம்ம மாவு கொஞ்சம் தண்ணியாக அரைச்சாலுமே எண்ணெய் இழுக்காதுங்க. அதனால தாங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பச்சை மிளகாய் புள்ளிங்க, வெங்காயம், அப்புறம் குருமிளகு வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படியே நம்ம செஞ்சுக்க வேண்டியதாங்க. நீங்கள் ஒரு டைம் உளுந்து வடை சுட்டிங்கன்னா கொஞ்சம் துவரப்பருப்பும் கொஞ்சம் அரிசியும் ஊற வச்சு உளுந்து வடை கூட உளுந்து மாவு கூட சேர்ந்து கலந்து சுட்டு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.